ராமநாதபுரத்தில் முக்கிய பகுதிகளில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். ஏனெனில் சிவகங்கையில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து ராமநாதபுரத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இருதரப்பினரும் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் பிளக்ஸ் பேனர் வைப்பது தொடர்பாக பிரச்சினை எழுந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டு வருகிறார்கள். கள்ள தகவல்களோடு எம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் இணைந்திருக்கிறார். பூபேஷ், வணக்கம். தற்பொழுதும் அங்கு களத்தில் சூழல் எவ்வாறு உள்ளது? காவல்துறையினர் எந்த அளவுக்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இன்னும் பதற்றமான சூழல் நீடிக்கிறதா? வணக்கம் கௌதமி. சிவகங்கை மாவட்டம் இளமனூர் என்ற இடத்துல சமூக தலைவர்களுடைய பிளெக்ஸ் போர்டு வைப்பது தொடர்பாக இருவேறு சமூகங்களுடைய மோதலானது ஏற்பட்டது. இந்த மோதலை தொடர்ந்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, சத்திரக்குடி, நயினார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த மற்றொரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தின் போது அவ்வழியா மற்றொரு சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய கார் கண்ணாடிகள் உடைத்து சேதப்படுத்தப்பட்டது. எனவே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இது தொடர்பான பதற்றமானது தொற்றிக் கொண்டது. அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு விரைந்து தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் தொடர்பாகவும் அந்த கார் கண்ணாடிகள் உடைத்தது தொடர்பாகவும் சத்திரக்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதற்கட்டமாக 7 பேரை போலீசார் கைது செய்தனர். அந்த வழக்கு பதிவு செய்ததன் அடிப்படையில் மேலும் சிலரை கைது செய்வதற்கான ஏற்பாட்டிலும் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இந்த விவகாரத்தில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுபோல பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு, இதற்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி 2 சமூகத்தினரும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில் குறிப்பாக காலை 10 மணி அளவில் ஒரு தரப்பினர் 5 முனை சந்திப்பு பகுதியிலும், அதே போல மாலை 5 மணி அளவில் கிருஷ்ணா தேட்டர் பகுதி மற்றொரு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவித்திருந்தனர். அந்த போராட்டத்திற்கு காவல்துறையினர் சார்பில் அனுமதி வழங்கப்படாத நிலையில் அதனையும் தாண்டி போராட்டம் நடத்தப்படும் என இரு தரப்பினரும் தெரிவித்துள்ளதன் அடிப்படையில் அந்த பரமக்குடி பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு பதற்றத்தை தணிக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சந்தீப் நிகழ்விடத்தில் ஆய்வு செய்வது மட்டுமல்லாது அந்த தன்மையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த போலீசாருடைய எச்சரிக்கையை மீறி போராட்டத்தில் ஈடுபடுவோரை கைது செய்வதற்கு வாகனங்கள், அதே போல மண்டபங்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும், இது போன்ற சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக சமூக வலைதளங்களில் கருத்து கூறுவோர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் அனைவருக்கும் பொறுப்புள்ள பட்சத்தில் அந்த சமூக வலைதளங்களில் பேசுவோர் பொறுப்புடன் வார்த்தைகளை கையாள வேண்டும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இரு சமூகத்திற்கு இடையிலான பிரச்சனையாக மாறிவிடக் கூடாது என்ற பட்சத்தில் அனைவரும் சமூக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என மாவட்ட காவல்துறை சார்பில் கேட்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில் அந்த சிவகங்கை மாவட்ட இளமனூரில் சமூக தலைவர்கள் புகைப்படம் வைப்பது தொடர்பாக எழுந்த புகாரில் இன்று போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்ததை அடுத்து போலீசார் குவிக்கப்பட்டு இங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. கௌதமி, விரிவான கள தகவல்களுக்கு நன்றி பூபேஷ்.